அரகரா மகாதேவா சாம்போ சங்கரா சாம்போ சங்கரா கேவில சொம்புலே போற தின்னுபடி தூங்கிறாங்க பாரு. சாம்போ சங்கரா வந்துட்டாங்கப்பா. ரூபாய் 200 அன்னொரு குடும்பத்தில் என்ன சிவபிரமண இப்படி இருந்து தாயற்ற வாயுவும் குரல்ல செல்வத்தை கொடுக்க வேண்டும். அந்த அப்புறம் அம்மா எங்க தங்குறா மகாதேவா மகாதேவா வந்துச்சு. மகாதேவா மகாதேவா சங்கரா சிவ சிவா சிவ சிவா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு இருந்தா அம்மா குதிக்க மாட்டாரு. காட்டாத நான் தர மாட்டேன். யார வேணா அடிக்க முடியும். ஆனா அந்த கூட்டத்துல எங்க அண்ணன் மேல கை வைக்க முடியாது. சாமி வேட்டி கட்டிருப்பாரு, வெள்ளை பனியன் போட்டிருப்பாரு. சாமி வேட்டி கட்டிக்கலாம் தெரியாது. வேண்டாம் வேண்டாம். மகாலட்சுமி ஒப்பான சபை கட்டண கடவுள் சபை முடியாது. ஒருவருக்கு கொடுத்தாலும் நெருமதி குறைவராது. உருவான பொருள் என்ன பொருள்? அப்பேற்பட்ட பொருள் கல்வி பொருள் ஐயா.
காலகண்டா நீலகண்டா என் பேர் மணிகண்டா. காலகண்டா நீலகண்டா இவர் பேர் தான் மணிகண்டா. யாருக்கு தெரியாதா? மகாராஜா இதே மாதிரி அடிச்சு அடி ஒரு அடி மரியாதை கிடையாது உங்களுக்கு. நீ எப்பேற்பட்ட ஆள் மரியாதை என்ன போய் அடிக்கிறான் உனக்கு சேர்ந்துரும். வட்டிக்கு முதல்தான் தம்பி சாமி இப்ப ஆமா கல்வி தலைமையில பெரிய ஆமா இப்ப பெரிய சபையில உடையது ஆமா ஆள் விட்டு நோக்கி வந்தா ஏய் வெங்கடேசனா வாய் இங்கே யாருமே தெரியாதா? சாமி என்ன கேட்டாரு பத்த கேள்வி என்ன கேட்டாரு? நாம போய் அந்த கேள்வி கேக்குறாரு. என்ன கேட்டாரு? சாமி இங்க வாங்க நில்லுங்க. என்னடா தலையிலே திருமாடு கட்டை, நெட்டிலே திருநாம பட்டை, கைத்திலே உத்ராட்ச கொட்டை, கையிலே கமண்டல கட்டை, அடியில 2 வெற கொட்டை. சாமி யாரு? யாரா பட்டை? தம்பி சாமி நோக்கி வந்தா திருவண்ணாமலைக்கு போய் திருவண்ணாமலைக்கு மலை சுத்திய கிரிவலம் அதை சுத்தி வரும்போது அவன் ஒரு தட்டி எடுத்துக்குவான். நாலஞ்சு விபத்து எடுத்து வச்சுக்குவான். அரகரா மகாதேவா சம்போ சங்கரா காசு போட்டு சாமியா காசு போட்டு சாமியா அந்த மாதிரி சாமி தெரியாதா? அதானா என்ன பார்த்தா பிச்சு சாமி விளக்கமா சொன்னால் தெரியும். ஆமா சம்போ சிவ சங்கரமூர்த்தி வந்து சம்போ சிவ சங்கரமூர்த்தி வந்து சாமியார் என்னும் சம்போ சிவ சங்கரமூர்த்தி வந்து கருணை உடைய நாதன் காளியோ நடித்த போதன் கங்கை உமா திங்கள மங்கை பாரதான் என்று அந்த காளியோட திருநாளை செய்த ஆளியார் யாரு? பரம கடவுளே சிவபெருமானே. அந்த 2000 வெள்ளிகிரி ஆண்டவர் காளியார் ஆண்டவர் 2014 திருமணத்தை நான் தான் சிவபெருமான். எத்தனை பேர் நீ சொல்ற சொல்லுங்க மகாராஜா. மரியாதை சொன்னாரு. கைலாயமே கோயிலாய் விட்டிருக்கக்கூடிய 2000 நேத்தம் எடுத்த பரம கடவுள் யாரையா மாத்திர எவனா காதல பூ வச்சிருப்பான் பாரு அவங்கிட்ட போய் சொல்லு போ. முன்ன பின்ன பரம கடவுள் பாக்கலையா? நான் தான் நொல்லையா இல்ல உக்கான தான் நொல்லையா? பரம கடவுள் எப்படி இருப்பாரு? புலி ஆசிரமம் கங்கையில சடை வச்சு தலையில கங்கை வச்சிருப்பாரு, மான்மேல் சூள கபாலம் சூளை வச்சிருப்பாரு, புலித்தோல் அணிஞ்சிருப்பாரு, உடம்பு ஃபுல்லா பாம்பா இருக்கும்.
நீயே பரம கடவுள் சொன்னா நாங்க நம்புறோம். இவன் பார்த்தா ஈர் பேன் புடிச்சு திருவள்ளுவர் மாதிரி கிடையாது. அகடவிடமான வார்த்தைகளை பேசலாம். என் சண்டை கசக்கி என் கொட்டை உங்கள் வைத்து உன்னை சபித்து விடுவேன். ஐயோ சாமி, தம்பி, ஏதோ ஒரு என்னிடத்தில் அகவிடமான வார்த்தை பேசலாம். எனக்கோ இப்ப பெரிது கோவப்படுது. என்னிலிருந்து நீ ஊமை அப்படி போற அப்படி அவன் செய்ய தப்புனா என் காலையில் படி சொல். நீ பேச கடவுள் அடங்கோயாருங்க அம்மா. அது தூய தமிழா மெட்ராஸ் பாஷை அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படி எதற்காக தம்பி தமிழத்தை உருவம்? ஓ பரம கடவுளா இருந்த நீ இந்த ஆண்டி வேட தவ வேட எதற்கு எனக்கு தெரியுமா? நேற்று தினத்துல திருவள்ளுவர் பத்திராக திருச்செங்கோட்டு வழியில அண்ணா சத்திரம் கட்டி அந்த ஒரு ஏற்றி ஒரு நாளைக்கு 1000 தங்கமாரி கண்ணவாடி போனோம். அப்போ நானும் என் மைத்தனன் என் மருமகன் 3 பேரும் அதான் அடியார்களா மாறி அப்ப அன்னதானத்துக்கு சென்றோம். அன்னதானத்துக்கு சென்ற உடனே அப்போ உனக்கு பிள்ளை இருப்பது பிள்ளையை கூப்பிடு அப்படின்னு கேட்ட உடனே ஐயா எனக்கு பிள்ளை இருந்தது கிடையாது அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு பிள்ளை வர கொடுத்தோம். பிள்ளை வர கொடுத்தீர்கள். ஒன்றாக சேர்ந்து பிள்ளை வர கொடுத்தார்கள். சிறை தொண்டனைக்கும் வெங்காட்டு நங்கைக்கும் பிள்ளை இலக்காரத்தினா மும்மூர்த்தியை வழங்கக்கூடிய சிவன் பிரம்மா விஷ்ணு மூவரும் தவவேட போட்டு பிள்ளை வர கொடுத்தீர்கள். அவனுக்கு பிள்ளை வர கொடுத்த உடனே அவன் இடத்துல மலை போல பொன்போல் மலை போல பொன்போல். அப்போ இந்த பொன்போல் ஆளுவதற்கு ஒரு ஆண் பிள்ளை கேட்டார். இல்ல இல்ல வருவீங்க அடியாருக்கு 1000 பேருக்கு ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அன்னம் அளிக்கலாம். இது உறுதியா ஒரே மனதாக இருந்தா ஒரே மனதா இருக்கிறாங்களா இல்லையா அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதனால இந்த தினத்துல இத சிவபெருமான் நான் உன்னை சடசாமியாராக ஓ சடசாமியாராகுவா சடசாமியார் என்னுடைய மைத்திரியார் கண்ணன் அவரை சட்டி சாமியாராக ஓ சட்டி சாமியார் ஆமாடா மருமகளுக்கு அவளுக்கு திருநாமச்சந்தர் திருநாமச்சந்தர் இந்த 3 பேர்களும் இப்போ ஒரு அடியார்களாக மாறி ஏற்கனவே அந்த பிள்ளை வர கொடுத்துமா அப்போ ஒரே மனதாக 1000 பேருக்கு அண்ணன் அளிக்கலாம். இல்ல செல்வத்துக்கு ஆழ்வதற்கு ஒரு ஆண் பிள்ளை கேட்டான். மனதை சோதிக்க வேணாம். நாளை தந்து நான் தள்ளி தரக்கூடாது. நம்ம கொடுத்த காசுலாம் வச்சு ஒழுங்கா செய்யறானா இல்லன்னா பம்பாயில வீடு வாங்கிக்கிறானா கரெக்டா அவனை போய் பாக்கணும். ஐவர் கூட பண்ணுவார் அந்த ஆள் இருப்பாங்களா நான் தள்ளி தரக்கூடாது. என்னுடைய மச்சான் மாலாய கண்ணனை என் மருமகன் பிரம்மாஜாவனை சட்ட சமையலாகும் அது சட்டி சமையலாகும் திரும்ப சமையலாகும் நாளை தண்டு சீக்கிரம் திருநாள் சம்பந்தரும் சட்டி சாம்பார் சட்டி சாம்பார் தர்பார் அண்ணன் சட்டி சாம்பார் நெட்லயா கொஞ்சம் பொடி கூடு பேரா பேரா இந்த தனியடு
தாத்தா தடியை எடுக்கையில பொடிய மறந்துடுச்சு தாத்தோ. சாமி பாட்டியா? ஆமா சாமி ஆடு. சாமி ஆறுங்க யார் யாரியா தெரிவித்துரு தெருவுக்கு கவர்மெண்ட் சண்டிக்கு வரும். சாமி சத்தியலோகமே ஆமா கோயிலாய் வீட்டிருக்கக்கூடிய ஆமா பிரம்மதேவன் சரியா பிரம்மதேவன் ராம்பருமா அவர் எப்பேற்பட்ட ஆளு. அவர் பிடிப்பத பிண்டம் சாப்பிடுறது புண்டம் முண்ட தண்டா. அவரை போய் நீ சொல்ற நியாயமா? அது கேக்குறவன் கேடையா இருந்தா கேஆர் விஜயாக்கு 3 பேரு 3 உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசிகளும் ஆமா சிஸ்டிப்பு கர்த்தா எடுத்தனா அவ்வளவுதான். எதாவது அடிப்படை எனக்கு தெரியாது. பிரம்மதேவன் இந்த பாலத்துல இருக்கிறாரு. அவர் நவரத்ன முடி என்ன, புஜம் என்ன, மார்பகம் என்ன, நீண்ட இது மாதிரி ஆண்டு வரும். இது என்ன இது? அவருக்கு 4 பக்கம் தலை, 4 தலை இருக்கு. ஒரு மொட்டை தலை, கால்ல பூவு. இது யாரையா மாத்திரா தெரியணுமா? சரி அது இப்ப நான் பேசாம சாமி என்ன பேச்சு உடம்பு கோத்தன்றாரு பாரு. கேளு யார் சாமி சொல்லு. இது வாசி காசு வச்சுருவேன். திருஞான சம்பந்தர். ஆமா எந்த வகையில திருநாம சம்பந்தர்? கைலாயமே கோயிலாய் விட்டிருக்கக்கூடிய முக்கன் படைத்த பரமக்கடவுள் இருக்கிறார் இல்லையா? ஆமா அவர் இன்றைய தினத்தில் எங்களை உருமாறி வரும்படி கட்டளை. பிரம்மதேவனா இருந்த நான் இன்ற தினத்துல உருமாறி வரும்படி திருநான சம்பந்தம் வந்துக்கிறார். இவர் என்ன பிச்சைக்கான்னு பாக்குற உங்க பேர் என்னதா? ஓ இவர் சட்டி சாமியாரா? சட்டி சாம்பார் இல்ல சட்டி சாம்பார் யாருக்கு தெரியும்? மலாய கண்ணர் இருந்தவர் கட்டி சாம்பார். ஐயா ஓ வந்தாரு. ஆமா என்னுடைய மருமகன். ஆமா இருவரும் வந்து விட்டாங்களா? வந்து விட்டாங்க. சரி கொண்டா வாங்க உள்ள வரும்படி வந்துருப்போம். பரமக்கடவுளே சடசாமி இருக்கு. பரமகுலத்துல எல்லாம் கண்டுபிடிச்சுவாங்க. அல்லது சுவாமி சொல்லு மாரிமா பையன் பாதார கமலங்களுக்கு அநேக கோடி இருவரும் என் வாதத்தை முடிஞ்சிடும் சுகமா வந்திருப்பீங்க. ஆனா இந்த நிலையத்தில் இதுவார் உன்னை திருநாள் சம்பந்தமாகவும்
மைத்ரா ஆமா மாமாவை போட்டு கொடுங்க நீல தலைத்துல இருவரும் நம்ம மூவரை வேடத்தை மாட்டி கனமா வேண்டும் திருச்சாங்கோடி திருச்சாங்கோடி சென்று அந்த திருநாடனாக பத்தனை சாதிக்க வேண்டும் சோதிக்க வேண்டாம் நம்ம போகலாமா மூணு பேரும் மாறி மாறி வந்துக்கிறாங்கடா சாமியா மாறி மாறி ஆமா ஆமா போறாங்க தண்ணிப்பா அடியே சந்தானங்கா அம்மா ராணியம்மா அடி கைது சத்தை கேட்கும் சத்தம் கேக்குது தங்கி சத்தம் கேக்குது அவர் பொருள் அணிந்து கொண்டு பூணூல் அணிந்துக்கிட்டு ஆமா யாரு வரல சாயம்மா சாமியாவே அணிந்துக்கிட்டு தங்கறாங்க அம்மா சாமியாவே அணிந்து சாமியாவே அணிந்துக்கிட்டு தங்கறாங்க அம்மா சாமியாவே
காரியம்மா காவியாடு அணிந்துக்கிட்டு ஐயா இதான திருச்செங்காட்டை குடியில ஆமா. அண்ணா கொடி ஏத்தி ஆமா. அண்ணா சத்திரம் கட்டி கட்டி. 1000 பேருக்கு ஆமா. ஒரு நாளைக்கு ஆமா. 1000 சங்கமாருக்கு ஆமா. அண்ணமலைக்கு இப்படி ஆமா. திருத்தட்டல் பக்தர் மாதிரி தானே இந்த மடமா சாப்பிட ஆயிங்க போறாங்க. ஓ ஆமா கொடியில கட்டி வச்சிருக்காங்க. ஆமா மலாடு குடியா உள்ள அழகு ஜங்கமரே ஐயர்களே ஐயா ஆறு ஆறு ஜங்கமரே எப்படி சுவாமி நாங்கள் யார் என்றால் நீ யாரு என்று தெரிவிக்காமலே என் பாயத்தில் வைத்து தெரிவித்து சுவாமி தெரிவிக்கின்றேன் ஆகட்டும். இந்த திருச்செங்காட்டான் கூடிய இந்த திருச்செங்காட்டான் குடியில் அண்ணாமடம் கட்டி ஆராய்ச்சி கட்டி திருச்செங்காட்டான் குடியில் திருதொண்ட பக்தன் என்று சொல்லக்கூடிய திருதொண்ட பக்தன் நங்கை சந்திரநங்கை என்று சொல்லக்கூடிய மூவரும் சேர்ந்து அன்னமடத்தை கட்டி ஆராய்ச்சி மணியை கட்டி ஒரு நாளைக்கு 1000 மரங்களுக்கு அன்னமிட்டு வருகின்றோம். ஒரு நாளைக்கு 1000 பேர்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 பேர்களுக்கு இந்த 1000 பேரில் இந்த 1000 பேரிலே ஒருவர் குறைந்து விட்டாலும் இந்த விருதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தேவட்ட சாமி
தாய் ஓ நான் தெரிவிக்குமார் ஆமா ஆமா தாய் ஓ இவரை நடித்துல ஆமா பொருள் ஆமா யாரு தலை ஆணவத்தால பேசுறாங்க ஆணவத்தால பேசுறாங்க ஆமா ஆமா ஆனா இந்த 1000 பேருக்கு ஆமா ஒருவர் குறைந்தாலும் ஆமா அண்ணா சாப்பிட மாட்டாங்களா அந்த விரதம் ஏத்துக்க மாட்டாங்க அதற்காகத்தான் ஆமா இன்னைக்கு உங்க அக்காவை சோதிக்கு வந்து இவ்வளவு சோதிக்கு வந்துடும் சும்மா விடக்கூடாது ஆட்டி ஆட்டி விடணும் ஆட்டி படைக்க வேண்டாம் அவங்கள இன்னைக்கு நீங்கள் சித்தாட்ட முடியல திருநெல்வேலி பத்தலைக்கு நீ மனைவி உன் பெயர் என்ன பெண்காட்டு நங்கை இந்த அம்மா யார் சந்திரநங்கை சந்திரநங்கை ஆமா இருவரும் வந்து அழைக்கிறீர்களே உன்னுடைய கணவன் எங்கே சுவாமி என்னுடைய கணவர் எங்கே கேட்கின்றாய் இன்றைய தினத்தில் விரதத்தை முடிக்க வேண்டும் என்று சரி அவர் ஆடி ஆடி யாரையோ சுவாமி இன்றைய தினத்தில் உச்சி பொழுது ஆகிவிட்டது ஆண்டி அடியார்கள் ஒருவரும் வரவில்லை என்று காணவில்லையே பதியாகி வந்தவர் பெண்ணியே வெங்காட்டு நங்கா நான் எங்காவது சென்று ஆண்டி அடியாரை அழைத்து வருகின்றேன் அரண்மனையில் இருந்து வரக்கூடிய அடியார்களுக்கு அன்னம் அளிப்பாய் என்று தெரிவித்து சென்றார். அம்மா அம்மா வெங்காட்டு நங்கா இந்த மூவரை நாங்கள் அம்மா அல்லா வெற்றி நாங்கள் அம்மா உன்னிட அரண்மனையிலே உன் கணவன் சுருதண்டனாகப்பட்டவன் இல்லை கிடையாது. ஆனா அந்த ஆளலா விட்டு ஒரு ஆண்மகன் இருந்தாலா அந்த ஆண்மகன் வந்து எங்களை கூட்டதா நாங்க வந்து நீங்க கொஞ்சம் பொறுத்து கொள்ளுமே ஆடியாக்களே கொஞ்சம் பொறுத்து கொள்ளுமே கொஞ்சம் பொறுத்து கொள்ளும் போவங்கால் உனக்கு வேண்டாம் கொஞ்சம் பொறுத்து கொள்ளும் போவங்கால் உனக்கு வேண்டாம் போவங்கால் உனக்கு வேண்டாம் கொஞ்சம் பொறுங்க பொறுங்க சாமி பொறுங்க பொறுங்க என் கணவர் இல்லை என்றால் அன்னம் மண்டபத்தில் இருக்கின்றாயே சுவாமி என் கணவர் வந்தாலும் இப்போ அப்படி ஆளதில்லா வீட்டில் அமுதுண்ண மாட்டேன்னு தெரிவிக்கின்றீரே என் கணவர் வந்து என்னை கேட்டால் என்னை கோபிப்பார் அதற்கு ஏதாவது உபாயம் சொல்லுங்கள் சுவாமி. சுவாமி அடியாரே அண்ணாமா அடத்த தேடி அடியார்களே என் கணவர் வந்து கேட்டால் என்ன சொல்வது? அம்மா பாடு பாடு. ஊருக்கு மேல் பூரத்தில் இந்த ஊர்
ஊருக்கு மேல்புறத்திலே ஆத்திமரத்தடியிலே உச்சி பிள்ளார் கோயிலிலே அடியில் அமர்ந்திருப்போம். உன் கணவன் வந்து தங்கி ஜெயங்கடியோடு என்ன மான மரியாதை செய்து உன் கணவன் நீங்க மூவர் வந்து அழைத்து வந்தோம். உன் மனத்துல நாங்களை கட்டாய அன்னம் புசிக்கிறீங்க. உண்மையாக சத்தியமாக அப்படி ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியாக உன்னை மேலாதாரத்தோடு தங்கி ஜெயங்கடியோடு உன் கணவனும் மேலாதாரத்தோடு வந்து அழைத்து வந்தோம். உன் மனத்துல அப்படி சரி உன்னால நாங்க 2 பேர் பட்டினியா போறோம் பாருங்க. சரி நீங்க அங்கேயே வந்துருங்க. என்ன எங்க மகாராஜா வந்தான்னு வச்சுக்க நாங்க சொல்லி அனுப்புறோம். அங்கேயே இருக்கட்டும். நீங்க போயிட்டு வந்து நான் சாப்பிட்டு உட்காந்துக்கிறேன். மகாராஜா போனாரு. இது வரைக்கும் இன்னும் வரலையே. வந்தவுடன் ஆமா சுவாமி ஐயா சிவ சிவ தேடி நான் அலங்குமே என் மனது வாடே காணையா ஐய பலரோத என்ன உள்ளா கடவுள கங்கை நாளா இரமுடால் வழி கடந்து நான் திரும்பிய மடமும் செல்லே ஐயா மகர சித்தார் வாயோ
దేవా కాలగండ తిరినేత్రా சூழகபால அறபூஜனா நீலகண்டா இது நாள் வரைக்கும் இந்த ஆண்டு ஏடியாரே அண்ணாமலை பையனை நான் ஓடினான் தேடினேன் ஒரு ஆண்டு எடியாரும் கண்ணில் காணவில்லை மகர் சித்தர் வாயு மலை குகைத்து ஓடினான் தேடினேன் ஒரு மக்களும் காணவில்லை குற்றாலம் குருநாதன் கூவி அடைந்தேன் ஒரு குருபர்களும் காணவில்லையே நான் செய்து வந்த அண்ணன் பலம் என்ன போய் நான் மடம் சென்று ஒரு அடியார் பக்தர்கள் வந்திருக்கிறது நம்ம வெங்காட்டு நாங்கள் கேட்க வேண்டும் அதனால் மடம் செல்கின்றேன் கத்து கொடுப்பேன் நானும் குற்றாலம் குருநாடு கொச்சி குடும்பம் என்று சொல்லக்கூடிய அனைத்து இடங்களும் தேடி சென்று அளந்து பார்த்தேன் ஒரு பரங்களும் காணவில்லையே பெண்ணே இன்று நாம செய்து வந்த திருச்சாங்காட்டாங்குடியில் ஒரு நாளைக்கு 1000 பரங்களுக்கு அன்னமலைக்கு வேண்டுமே அன்னமலைக்கு வேண்டுமே அதனால் இந்த தினத்தில் ஒரு பரங்களும் கிடைக்கவில்லை நான் செய்து வந்த பணம் வீணா போடுவாங்க கத்துக்குடியில் கைத்து சுவாமி இன்றைய தினத்தில் விரதத்தை முடிக்கவில்லையே ஆமா ஆண்டியடியார் வரவில்லையே விரதத்தை எப்படி முடிப்பது என்று கண்டிப்பா அடுத்த ஆண்டு விட்டால் விரதம் முடித்து விடுவான் என்ன செய்யறது சுவாமி அவர் அடியாரும் வந்தார் ஐயா நம்முடைய அண்ணமனத்தை தேடி ஆண்டி அடியார் வந்தார் சுவாமி வந்தாரு சுவாமி வந்தார் வந்த பரங்காலோ சொல்லுங்கள் சுவாமி நம்ம மனத்தை தேடி வந்தவர்கள் நம்முடைய மனத்தை தேடி வந்தார்கள் யாருக்கும் மன்னம் அறிந்தாரா விவரமா தெரிவிக்க சுவாமி அப்படி வந்த பரங்கள் என்ன செய்ய தெரியுமா சுவாமி அவர் ஆடல் இல்லா வீட்டிலே அப்படி வந்த பரங்களை கை கட்டி வாய்ப்பிழைத்து நாங்கள் அன்னமிட்டோம். அடி பெண்ணே சுவாமி சண்டாளி பரங்கள் வந்தார்கள் ஆளு இல்லா வீட்டிலே அமுதுட்ட மாட்டேன் என்று ஆடி பாவி சண்டாளி அடி வந்த பரங்களை
சொன்னாலே அது சொன்னாலே உங்களை சடவா நிற்பாத எங்களை அடிக்காரி அடிக்காரி மகாராஜரே ஐயா மகாராஜரே சொல்லும் வார்த்தை கேளுங்க வார்த்தை கேளுங்க சொல்லும் வார்த்தையை கேளும் நம்முடைய அண்ணன் மட்டத்தை தேடி வந்த அடியார்கள் ஆளனில்லா வீட்டில் அமர்ந்துள்ள மாட்டேன் என்று தெரிவித்தன தவிர அவர் எங்கும் செல்லவில்லை சுவாமி. என்ன மகாராஜா ஆளனில்லா வீட்டிலே அமர்ந்து உண்ண மாட்டோம், புருஷன் இல்லா வீட்டிலே போஜனம் அருந்த மாட்டோம் அப்படி என்று அவர் சொன்னார தவிர அது மேல அம்மா கேளுங்க சுவாமி, அம்மா கேளுங்க. அந்த ஊரில் கூட நான் கூட இருக்கிறேன். ஊருக்கும் மேல்புறத்தில் உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கின்றது. அந்த உச்சி பிள்ளையார் கோயில் அடியில் திருவையாற்று மரத்து அடியில் அமர்ந்திருக்கின்றார். என் கணவர் வந்தவுடன் அங்கு அனுப்பி வைப்பாய். நாங்கள் மேலதாளத்தோடு மகாராஜரே ஐயா மகாராஜரே உச்சி புல்லா கோவிலே ஆத்தி மரத்தடியிலே நாங்க அங்கேயே அமர்ந்திருக்கிறோம். உங்க கணவர் மகாராஜா வந்தா கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பு, நாங்க வரோம். ஆகிவிட்டது. நீங்கள் சீக்கிரம் அப்படி என்றால் அழைத்து வருவாய். அப்படி என்றால் போய் வாங்க, நான் சென்று வருகிறேன். மடத்திலிருந்து வர பக்தர்களுக்கு எப்படி ஆகட்டும். சரிங்க, சென்று வா. தயவு செய்து இந்த நாடகத்தை பார்த்துட்டு தயவு செய்து இருந்து அந்த பிரசாதம் எடுத்துங்க, அன்னதானமே எடுத்துங்க. அன்னதானம் இருந்து அது அம்மது எப்படி பகவான் ஒன்றாக நீங்கள் ஒன்றுனா உங்களுக்கு நோயற்ற வாய குரலாக செல்லும் தருவார். யாரும் தயவு செய்து போகாதீங்க. இருந்து நல்லா அந்த அன்னமோ பிரசாதம் எடுத்துங்க, நல்லது உங்களுக்கு நடக்கும். அவங்க குடும்பத்திலே நல்லது நடக்கும். கண்டிப்பாக இருந்து நான் உங்களை எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். காலையில் வந்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் இருந்து சாப்பிட்டு போங்கம்மா, அன்னத்தை புசித்து போங்க.